வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல இந்த மாசம் ஸ்பெஷல் வீடியோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போல் நடத்தினப்போ அதில் இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு என்னோட டாப் 50 ஃபேவரட் ஆனிமே ஆஃப் ஆல் டைம் என்ன அப்படின்ற கான்செப்டுக்கு தான் வந்திருந்தது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி இந்த லிஸ்ட் என்னோட பர்சனல் டேஸ்ட் படி இருக்க போகுதுன்றதுனால நிறைய பெரிய பெரிய ஆனிமேஸ் இதுல இல்லாம இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆனிமே ஏதாவது இதுக்குள்ள மிஸ் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப பெரிய லிஸ்ட் வெயிட்டிங்ல இருக்கு, அதனால எல்லா டிஸ்கிரிப்ஷனும் குட்டி குட்டியா வைக்க முயற்சி பண்றேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 50வது இடத்தில் போக்குராவா மின்னா கவாய்சோ. லிட்டரலா இந்த ஆனிமேவை பிடிச்சிருக்கிறது ஒரே காரணம் என்னன்னா இதுல இருக்கிற லீட் பாருங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு கியூட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்காக மட்டுமே டாப் 50 அளவுக்கு இந்த ஆனிமேக்கு ஒரு ஒர்த்து. 49வது இடத்தில் இருக்கும் ஆனிமே ஆட் டாக்ஸி. ஒரு சிட்டிக்குள்ள பல விதமான கேரக்டர்ஸ் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதுங்களோட வாழ்க்கையெல்லாம் இன்டர்லீக் ஆயிருக்க மாதிரி ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி தான் ஆட் டாக்ஸி. இதை பார்க்காதவங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, ஹைலி ரெக்கமெண்ட். 48வது இடத்தில் இருக்கும் ஆனிமே பர்ன் தி விட்ச். என்னடா வெறும் 3 எபிசோட் இருக்கிற ஒரு சீரீஸை டாப் 50 ஆனிமேக்குள்ள வைக்கிற அளவுக்கு எனக்கு திமிராயிருச்சா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்றது, இந்த ஆனிமேல இருக்கிற ஃபேஷனு, ஆக்ஷனு, அனிமேஷனு எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு பாலிஷ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பார்த்த உடனே அந்த சீரீஸ்க்கு நான் உளுந்துட்டேன். 47வது இடத்தில் இருக்கும் ஆனிமே டாரி டாரி. ஒரு சிம்பிளான அழகான ஹை ஸ்கூல் கதை, ஒரு மியூசிக் கிளப்ல 4 மெம்பர்ஸை பத்தி சொல்ற ஒரு ஆனிமே. நிஜ வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தமான விஷயங்களையும் ஆனிமேல நடக்கிற ஆனிமேனஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்றாக நன்றாக பேலன்ஸ் பண்ண ஒரு ஆனிமே. 46வது இடத்தில் கொக்கோக்கு. ரொம்ப அண்டர் பிளே பண்ண சப்வர்சிவான சூப்பர் பவர் ஃபேண்டசினே இந்த ஆனிமேவை சொல்லுவேங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஓப்பனிங் சாங்கை தாண்டி இந்த ஆனிமேல பெருசா ஒர்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு டைம் ஸ்டாப் பண்ணி அதுக்குள்ள வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் எப்பவுமே பிடிக்கும்ன்றதுனால இந்த ஆனிமே மேல எனக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர். 45வது இடத்தில் டான் டடான். சேனலோட ப்ரொஃபைல் பிக்சரை பாருங்க, பேனரை பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். 44வது இடத்தில் இருக்கும் ஆனிமே லிக்கரிஷ் ரீகாயில். கியூட் கேர்ள்ஸ் டூயிங் கியூட் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆக்ஷன் கூட, அதுவும் பாசிபிசம் அப்படின்ற ஒரு பிலாசபி கூட அற்புதமா மிக்ஸ் பண்ணி இதையும் எப்படா ஒன்னா சேர்த்தீங்க, அதை எப்படா நல்லா வேற கொடுத்தீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆனிமே. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே பிக் 3 ஆனிமே இதுதான், ப்ளீச். ஏன்லாம் தெரியலங்க, அப்படியே டைம் போக 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 இந்த சீரீஸ் மேல எனக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் மரியாதையும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அது ரீசனபிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்க தெரியல. 42வது இடத்தில் ஆக்குனோ ஹானா. இதோட ரோட்டோஸ்கோப் ஆர்ட் ஸ்டைல பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் ஆனிமேவாச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. ஆனா அதை தாண்டி இதுக்குள்ள ஒரு ட்விஸ்டடான என்னடா அது அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கதை, அதுக்குள்ள ஆக்டிங் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ஆனிமேவை. இட் இஸ் வெரி பெர்வர்டட், வெரி, அது ஒரு மார்க்கமா இருக்குங்க. 41வது இடத்தில் கோரான் ஹை ஸ்கூல் ஹோஸ்ட் கிளப். If he gets in touch with his darker side, he'll be that much more trouble. என்னோட பர்சனல் டேஸ்ட் படி the best shoujo romantic comedy series இதுதான். 40வது இடத்தில் கின்னோ சாஜி. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஃபார்மிங், வாழ்க்கை, இது 3 பத்தியுமே அழகா பேசக்கூடிய ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஸ்டோரி. இது எப்ப பார்த்தாலும் நம்மளோட மனசு லைட்டா கொஞ்சம் நிம்மதியாயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். 39வது இடத்தில் ஷிரோபக்கோ. ஆனிமே உருவாகும் விதம் அப்படிங்கிற மேட்டரையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், அதுல யார் யார் என்னென்ன மாதிரிலாம் எஃபர்ட் போடுறாங்க, எப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அதுல எப்படி முன்னேறி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சிம்பிளா இருந்தாலும் நச்சுன்னு இருக்கும். 38வது இடத்தில் ஸ்பைஸ் அண்ட் வுல்ஃப். I am not the sort who would insist upon living off the charity of others. மிடிவல் டைம்ல எக்கனாமிக்ஸையும் ரொமான்ஸையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஸ்டோரி. இத்தனை ஜான்ராவை மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம சூப்பரா இருக்குங்க இந்த ஆனிமே. 37வது இடத்தில் டெட் டெட் டீமன்ஸ் டெட் 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 டிஸ்ட்ரக்ஷன். 新たに3名の死亡が確認されました。
குறிஹாரா கிஹோ-san. ஒருவேளை ஏலியன்ஸ் உலகத்துக்கு வந்துட்டா அப்படின்ற ஒரு இமேஜினரியான கான்செப்ட் எடுத்து நம்மளோட நிஜ உலகத்துல இருக்கிற சொசைட்டி பத்தியும் மனித ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான அனிமே. 36வது இடத்தில் பாரனோயா ஏஜென்ட். சாத்தோஷி கான்ன்ற அற்புதமான டைரக்டர் ஒர்க் பண்ண ஒரே ஒரு ப்ராப்பரான ஃபுல் சீரீஸ் இதுதான் அப்படிங்கறதுனால இந்த ஷோ வந்து அந்த மனுஷன் ஒவ்வொரு அனிமே ஃபேனுக்கும் கொடுத்த ஒரு கிஃப்டா பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்கும். 35வது இடத்தில் மை ட்ரெஸ் அப் டார்லிங். கியூட்டான ஹைஸ்கூல் ரொமான்ஸை ஒரு காஸ்பிளே ஓரியன்டான செட்டப்ல சொன்ன ஒரு அனிமே. சிம்பிளா சொல்லணும்னா இந்த அனிமேக்கு வந்து அநியாயத்துக்கு ரிப்பீட் வேல்யூங்க. இதோட 3 தடவை இந்த அனிமே பார்த்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கல. 34வது இடத்தில் செயின்சா மேன். மாடர்ன் டைம்ல ரிலீஸ் ஆன பெரிய பெரிய அனிமேல எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச அனிமே இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே குவாலிட்டியை அடுத்த ஆர்க்லையும் கண்டினியூ பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டாப் 10க்கு கூட ஒரு நாள் ரீச் ஆகலாம். 33வது இடத்தில் ட்ரைகன் ஸ்டாம்பீட். ஒரு பயங்கரமான கிளாசிக்கான அனிமே எடுத்து மாடர்ன் டைமுக்கு ரீமேக் பண்ணி அதையும் 3Dல ரீமேக் பண்ணி அற்புதமா கொடுத்த ஒரு சீரீஸ். நிறைய பேர் இதை வந்து அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க. பட் ஆக்சுவலி ஒரு பயங்கரமான சீரீஸ் இது. 32வது இடத்தில் த ஓஜி ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அனிமே. மாங்கா முடியறதுக்கு முன்னாடி தன்னோட அடாப்டேஷனை கொடுத்து முடிச்ச ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷோனன் ஷோஸ். 31வது இடத்தில் ஏஞ்சல் பீட்ஸ். உங்களை ஓன்னு அழுக வைக்கிற ஃபீலிங்க இவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்னு இந்த அனிமே மாதிரி எந்த அனிமேவும் ஃபீல் பண்ண வைக்காதுங்க. 30வது இடத்தில் ஸ்கெட் டான்ஸ். 80% ஆஃப் த டைம் ஜாலியா இருந்து 20% ஆஃப் த டைம் உங்களை லைட்டா சோகப்படுத்தி பயங்கர லவபிளான குவர்க்கியான கேரக்டர்ஸ் கூட சுத்துற ஒரு ஹை ஸ்கூல் எபிசாடிக் சீரீஸ் தான் இந்த ஸ்கெட் டான்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 29வது இடத்தில் சோல் ஈட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரியேட்டிவ், விஷுவலியும் சரி ஸ்டோரி டெல்லிங் வைஸ்லையும் சரி ஒரு சூப்பரான ஷோனன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. 28வது இடத்தில் தன்னகா நானிவோ இத்திருகா வகரநாய்க்கேன். கம்ப்ளீட்லி 2 டிஃபரெண்டான பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு கப்பல் அவங்களோட டே டு டே லைஃப்ல சின்னதா நடக்கிற காமெடியும் இன்டராக்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு கியூட்டான அனிமே. 27வது இடத்தில் ஸ்டைன்ஸ் கேட். இந்த சீரீஸ் வந்து உலகம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ற ஒரு சீரீஸ் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பாராட்டுறேன்லாம் கிடையாது. பட் அத்தனை பாராட்டுகள் வாங்குறதுக்கு இதுக்கு தாராளமா வர்த்து அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான என்கேஜிங்கான ஸ்டோரி. ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட் தாண்டிட்டீங்கன்னா அப்படியே உங்களை பிடிச்சி உட்கார வச்சிரும். 26வது இடத்தில் கிராண்ட் ப்ளூ. காமெடிங்க, டாப் நாச் காமெடி, உளுந்து சீக்கலாம், அதுவும் பியூர் அனிமே ஸ்டைல் காமெடி. 25வது இடத்தில் சனி பாய். இந்த அனிமே வந்து என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்க. ஒரு அதர்வர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேற உலகத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் வந்து நிறைய அனிமே டேக்கிள் பண்ணியிருக்கலாம். ஆனா என்னடா நடக்குது, தலையும் புரியல வாலும் புரியல. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால உள்வாங்காம இருக்கவே முடியலன்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனிமே தான் சனி பாய். 24வது இடத்தில் இருக்கும் அனிமே பீஸ்டார்ஸ். நம்ம சொசைட்டி, ஹியூமன் நேச்சர், நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் இதை பத்தி எல்லாம் டீப்பா பிலாசபிக்கலா பேசக்கூடிய ஒரு அற்புதமான அனிமே இது. மிருக மண்டைகளை பார்த்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம். செம்மையான ஒரு ஹியூமன் சீரீஸ் இது. 23வது இடத்தில் ஹயாட்டே நோ கோட்டோகு. பியூர்லி நாஸ்டாலஜியாங்க. எனக்கு ஒரு லேண்ட்மார்க் அனிமேன்னு இதை நான் சொல்லுவேன். காமெடி, நான் இருக்கிறதுலயே அதிகமா என்ஜாய் பண்ண ஒரு லாங் ரன்னிங் சீரீஸ்னா அது இதுதான். 22வது இடத்தில் வின்லாண்ட் சாகா. மிடிவல் டைம் பீரியட்ல செட் பண்ண ஸ்டோரிஸ்ல இதுதாங்க பெஸ்ட் ஸ்டோரி. நான் அனிமேல மட்டும் சொல்லல, மொத்தமா எல்லா மீடியாவும் சேர்த்து சொல்றேன். அவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்டோரி. 21வது இடத்தில் கில் ல கில். செம்ம வைல்டான கிரேசியான ஒரு அனிமே. டரண்டினோ அப்படின்ற மூவி மேக்கரோட ஸ்டைலுக்கு இருக்கிறதுலே க்ளோசஸ்ட் அனிமே அப்படின்னு சொல்லணும்னா இந்த அனிமேவை தான் சொல்லுவேன்.
20வது இடத்தில் ரான்மா ஹாஃப் ரீமேக். மனுஷங்க அவங்களுக்குள்ள இருக்கிற லவ், அது மூலமா ஏற்படுற டிராமா, அதை சுத்தி நடக்கிற காமெடி, இது எல்லாத்தையுமே தட்டி வீசக்கூடிய ஒரு அற்புதமான சீரீஸ் தான் ரான்மா ஹாஃப். 19வது இடத்தில் ஃபயர் ஃபோர்ஸ். ஒரு சுமாரான ஷோ, ஒவ்வொரு ஆர்க்கும் முடிய முடிய ஸ்கேல் அப் ஆகிட்டே போய் கடைசியில் சூப்பரான ஷோவா மாறுறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அது ஃபயர் ஃபோர்ஸ் தாங்க. 18வது இடத்தில் பாக்கியமோனோகதாரி. ஒரு குதர்க்கமான செட்டிங்கு, அதை விட குதர்க்கமான எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற மாதிரி மனிதர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு அற்புதமான சீரீஸ். ஆனா அது எல்லாமே வந்து லேயருக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. மேலோட்டமா பாத்தீங்கன்னா அது வேற ஸ்டைல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்க. விஷுவலாவும் சரி, அவங்க பேசுற டைலாக்லயும் சரி, ஏகப்பட்ட பிளே நடக்கும். சூப்பரான ஒரு அனிமே. 17வது இடத்தில் பரக்கமான். மோஸ்ட் யூனிவர்சலி எவ்வளவு பார்த்தாலும் இந்த அனிமே பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமேங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃபே நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா கூட போதும், அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃபோட ஃபில்ல இது கொடுத்துரும். 16வது இடத்தில் ஜாம்பிலேண்ட் சாகா. கேபாப் ஜேபாப்லாம் நான் அடிக்கடி பேசுறதுனால சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஐடல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காமெடியும் எனக்கு பிடிக்கும். அந்த ஐடலையும் காமெடியும் அற்புதமாக கலந்த ஒரு பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அனிமேன்னு இதை சொல்லுவேன். 15வது இடத்தில் எஸ் கிரிட்மேன் சீரீஸ். என்னோட ரொம்ப சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு டிவி ஷோவோட ஆனிமே சீக்வலாக இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. திரும்ப என்ன சைல்ட்ஹுட்டுக்கே திரும்ப கொண்டு போன அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இந்த சீரீஸ் கூட. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இந்த சீரீஸை. கதை அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மான்ஸ்டர் கூட சண்டை போடுவாங்க. அது கடைசியில் ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் முடியுன்ற மாதிரி, அவ்வளோதான். 14வது இடத்தில் சைனாய் ஹீரோயின் நோ சொதாதே கதா. பாக்குறதுக்கு என்னதான் வந்து இதெல்லாம் ஒரு அனிமேவா, பேசிக்கான ரொமான்ஸ் அனிமேவா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலும் பயங்கரமான சின்சியாரிட்டியோட அதுல இருக்கிற 4 முக்கியமான கேரக்டர்ஸும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மேலோட்டமா பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத ஆனா உள்ள கண்டென்ட்டோட கொடுக்கிற அனிமேலாம் ரொம்ப கம்மி. மேட் ரெஸ்பெக்ட். 13வது இடத்தில் போகேமான். வெறும் நாஸ்டாலஜியா மட்டும் வச்சு நான் சொல்லுங்க, ஜென்யூனாவே இப்ப போய் நான் திரும்ப ரீவிசிட் பண்ணாலும் இந்த எபிசாடிக் நேச்சர்ல ஒவ்வொரு போகேமான் கூட ஆஷ் கெச்சமோட அந்த ஜேர்னி வந்து எனக்கு பயங்கரமா பிடிக்குது. என்னதான் சில்ட்ரன்ஸ் ஓரியன்டான கதையா இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த எமோஷனும் அதுல இருக்கிற ஒரு நேச்சுரலான ஃப்ளோ, ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கொஞ்சம் கூட குறையல. 12வது இடத்தில் சோசோனோ ஃப்ரீ ரென். எனக்கு போன வருஷம் இருக்கிறதுலே பெரிய சர்ப்ரைஸ் இந்த அனிமே தாங்க. பார்க்கறதுக்கு மேலோட்டமா ஏதோ சிம்பிளான ஜேர்னி மாதிரி இருந்தாலும் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டும் உங்க மைண்டை விட்டு போவே மாட்டேங்குது. அதுல இருக்கிற மெசேஜிங்கா இருக்கட்டும், அதுல இருக்கிற கேரக்டர்ஸா இருக்கட்டும், அதுல நீங்க என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸும் சரி, சைலண்டா இருக்கிற மொமெண்ட்ஸும் சரி, எல்லாமே மைண்டுக்குள்ள அப்படியே பளிச்சுட்டு நிக்கிற ஒரு மாடர்ன் கிளாசிக்னே இதை நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. 11வது இடத்தில் அட்டாக் ஆன் டைட்டன். ஏன்லாம் தெரிலங்க, ஆனால் டைம் போக போக இந்த சீரீஸ் மேலே எனக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட்டுங்க. ஆப்வியஸ்லி அதோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், ஆனிமே அதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்துட்டு அதை ஆல்மோஸ்ட் நியர் பர்ஃபெக்ஷன் லெவலுக்கு புல் ஆஃப் பண்ண ஒரு ஆனிமே. இந்த மாதிரி நியர் பர்ஃபெக்டாக ஒரு பெரிய சீரீஸை எண்ட் பண்ண ஆனிமேங்கிறது வந்து மிக மிக குறைவு. அந்த விஷயத்துக்காகவே இதை டாப்ல வைக்கலாம். 10வது இடத்தில் மாப் சைக்கோ 100. ஒரு கேரக்டர் growth, கேரக்டர் ஜேர்னி அப்படிங்கறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு இதை விட பெட்டர் அனிமே கிடையவே கிடையாதுங்க. 9வது இடத்தில் ஷின்செகாய் யோரி. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்லோ பர்ன் அனிமேங்க. நிறைய பேருக்கு இது பொறுமையை சோதிச்சு தள்ளிடும். அதே மாதிரி இதுல இருக்கிற சில தீம்ஸ் வந்து எல்லாரும் கூடயும் அப்படியே கனெக்ட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு ஃபைனல் மெசேஜா அந்த ஜேர்னி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட இம்பாக்ட் வந்து வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டீங்கன்ற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு எண்டிங்கு. அந்த எண்டிங்கே அந்த மொத்த சீரீஸையும் ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். இதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த டோன்ல எடுத்துட்டு போனோமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த அனிமே மாதிரி வேற எதுவும் கிடையாது.
8வது இடத்தில் நியான் ஜெனசிஸ் எவாங்கலியான். ஒரு எப்பிக் சாகாங்க, அப்படிதான் சொல்லணும், வேற எப்படியும் சொல்ல முடியாது. ஒரு கிரியேட்டரா தன்னோட சைக்கி, மூளை யோசிக்கிற விதம், தன்னோட மனக்குழப்பங்கள், அது எல்லாத்தையுமே வந்து ஆன் ஸ்கிரீன்ல இந்தாகடா இதாண்டா நானு அப்படின்னு கொடுக்குற கிரியேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி சின்சியரா கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி சொன்ன ஒரு கிரியேஷன் தான் நியான் ஜெனசிஸ் எவாங்கலியான். 7வது இடத்தில் டமாக்கோ மார்க்கெட். ஆனிமே ஹிஸ்டரியில ஒரு பெஸ்ட் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் எனக்கு காட்டு அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் இந்த டமாக்கோ மார்க்கெட்டை தாங்க சொல்லுவேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அவங்கெல்லாம் வந்து நார்மலான ஒரு ட்ரோப் டைப் கேரக்டர் மாதிரி இருக்கலாம். பட் இவங்கெல்லாம் மொத்தமாக ஒரு கூட்டமாக சேர்ந்து அந்த கூட்டத்துக்குள்ள டமாக்கோவை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லிட்டரலாக ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஆனிமே ஆஃப் ஆல் டைம். 6வது இடத்தில் சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லேன். கடந்த ஒரு 15 வருஷத்துல இந்த ஆனிமேவை ஒரு 4 தடவை பார்த்தேன்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒரு விஷயம் நமக்கு ஏதோ ஒரு புது விதத்துல கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது பயங்கர ஃபார்வர்டான ஒரு ஆனிமே. எப்பவோ உள்ள மேட்ரு, இன்டர்நெட்னா இப்படிதான் இருக்க போகுது, மக்கள் ஆன்லைன் பிஹேவியர்னா இப்படிதான் இருக்க போகுது, இதுல உன்னோட பர்சனாலிட்டி என்ன, ரியாலிட்டி என்ன, இப்படிங்கிறதெல்லாம் எப்படி போட்டு உடைப்பீங்க அப்படிங்கிறத சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆனிமே ஆஃப் ஆல் டைம். 5வது இடத்தில் லக்கி ஸ்டார். இந்த ஷோ எனக்கு வந்து பயங்கரமா கம்ஃபர்ட் ஷோங்க. அதாவது எபிசாடிக் நேச்சர்ல தான் சொல்லியிருப்பாங்க, கதையே கிடையாது, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வெட்டி நியாயம் பேசுறாங்க ஜாலியா கலன்னு, அதை மட்டுமே சீரியஸா எடுத்து ஒரு 24 எபிசோடு. இதை பார்த்தா அப்படியே நமக்கு வந்து ஒரு இன்னசென்ட்டான டைம் பீரியடுக்கே போயிடும். அது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. 4வது இடத்தில் ஃபேட் ஸ்டே நைட். ஒரிஜினல் வெர்ஷன் பயங்கர கான்ட்ரோவர்ஷியல் தான், எனக்கே தெரியும். ஆனா எனக்கு ஸ்டூடியோ டீன் வெர்ஷன் மாதிரி அந்த அட்மாஸ்பியரிக் டார்க் மேஜிக் அப்படிங்கிற வேர்ல்டை வந்து எந்த ஒரு மீடியாவும் கொடுத்ததில்ல. ஒரு ஆனிமே மட்டும் சொல்ல, டார்க் மேஜிக் இருக்கிற மாதிரி ஒரு உலகம், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணி அந்த வேர்ல்டோட அட்மாஸ்பியருக்குள்ள நம்மளை மூழ்கடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், வேற எப்படி சொல்ல முடியாது. 3வது இடத்தில் கார்ட் கேப்டர் சாக்குரா. எப்படி ஃபேட் ஸ்டே நைட்டு டார்க் மேஜிக்கு அட்மாஸ்பியரிக்கா ஒரு சூப்பரான செட்டிங் கொடுத்துச்சோ, அதே மாதிரி ட்ரீமியான மேஜிக்கு அந்த அட்மாஸ்பியரிக்கான ஒரு ஆனிமே ஏதாவது கூடுன்னு சொன்னீங்கன்னா நான் கார்ட் கேப்டர் சாக்குரா தாங்க சொல்லுவேன். அதோட செட்டிங்கும் சரி, கேரக்டர்ஸும் சரி, அதில் இருக்கிற ஃபேஷனும் சரி, எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ரீமி ஃபீலிங்கை மேஜிக்கோட கலந்து சூப்பராக கொடுத்துருக்கோம். 2வது இடத்தில் கேஆன். ஒரு ஜாலியான மியூசிக் கிளப், அதுல 5 ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஏதாவது சில்லித்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு எபிசோட்லயும் அவங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு, ஒரு ஹை ஸ்கூல்ல நீங்க அப்படியே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆனிமே. கேட்கறதுக்கு ரொம்ப எல்லாமே சர்ஃபேஸ் லெவல்ல இருந்தாலும் அந்த 2 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைனல் எபிசோட்ல அவங்க கிராஜுவேட் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கே, ஏதோ உண்மையிலேயே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குட் பை சொல்ற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஆனிமே எல்லாம் எப்போது தானே இருக்கும். நம்பர் 1 ஸ்பாட்டில் ஆப்வியஸ்லி சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹியோகா. ஒரு ரீவாட்சபிளான மிஸ்ட்ரி ஸ்டோரி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சஸ்பென்ஸை பாக்குறீங்க, அதை பார்க்கும்போது என்னடா நடக்குதுன்னு அப்படி கியூரியஸா பார்த்துட்டு இருப்பீங்க. பட் 2வது தடவை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாலுமே அது திரும்ப கியூரியஸா பார்க்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. அதை இந்த ஆனிமே பண்ணோம். அதை விட இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு பிலீவபிளான அதே சமயத்துல ஒரு விதமான என்டீரிங்கான ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டைனாமிக்கை காட்டுறது. அதையும் இந்த ஷோ அற்புதமா பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் விட இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான கேரக்டர் growth கொடுக்கணும். இங்க ஆரம்பிச்ச கேரக்டர் கடைசியில் இங்க வந்து நின்று இருக்குப்பா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆனதுனால இவன் இப்படி மாறிட்டான்பா அப்படின்னு இருக்கணும். இல்ல அதை கன்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் அசால்ட்டா தட்டி வீசின மாதிரி வீசின ஒரு ஆனிமே தான் ஹியோகா. இந்த மாதிரி ஒரு ஆனிமே என்னைக்கும் எப்பவும் வரவே வராது. திஸ் இஸ் மை நம்பர் 1 ஆனிமே ஆஃப் ஆல் டைம்.
ஸோ அவ்வாறாக என்னுடைய டாப் 50 anime ஆஃப் ஆல் டைம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் மக்களே. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச anime ஏதாவது இங்கே வந்திருந்ததுனாலோ வரலனாலோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி 50 animeங்கிறதுனால நிறையா சூப்பரான anime எல்லாம் உள்ளே வைக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300-350 பார்த்துட்டோமா, அதனால் வந்து எல்லாத்தையும் உள்ளே வைக்க முடியாமல் போயிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆனரபிள் மென்ஷன் மாதிரி ஏதோ ஒரு 4 anime 5 anime அப்படின்னு சொல்லணும்னா கௌபாய் பீபாப்பு, டு யுவர் இட்டர்னிட்டி, கோல்டன் டைம், அப்புறம் வந்து ஆக்கிபிச்சானோ சைரஃபுக்கு, இதெல்லாம் வந்து ஆனரபிள் மென்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் தட்ஸ் இட் மக்களே. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பாய், ஜானே.